ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மட்டன் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சுடு தண்ணியில் மட்டன் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் 2 லவங்கம், 2 பட்டை, அப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, ஒரு கையளவு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி பண்ணிட்டா போதும், தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொரசு இருந்தாலும் சரி, இல்லை நைஸாக இருந்தாலும் சரி, அந்த பவுடரை எடுத்து மட்டன் பீஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, அதில் இருக்க தண்ணியே அது அப்படியே அப்சார்ப் ஆகிடும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பொடி நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஞ்சம் பொடி மாதிரி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனை நல்லா சேர்ந்துக்கணும் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வெறும் எண்ணெயில் தான் ஃப்ரை ஆகணும், எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம இன்னும் சூடாச்சா பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அந்த இருக்கிறது எல்லா பவுடர் எல்லாமே சேர்த்து போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லுமே சிம்மில் தான் நீங்கள் செய்யணும், இல்லைன்னா அது கருகிடும். கொஞ்சம் ஃபுல்லுமே ஒரு சிம்லேயே பண்ணிட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்லேயே நம்ம குக் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒட்டிக்கும். அது நான்ஸ்டிக் கடாயிலே பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் அது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் ஃபினிஷ் ஆகிடும். அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஏன்னா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சதுனால முடிஞ்சிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.